தன்னை கண்ணாக விருங்கி வரக்கூடிய என் மாமன் பாதத்திற்கு அநேக கோடி வந்தனை செய்தேன் ஆண்டவா. ஆண்டவன் ஆசீர்வாதம் என்றென்றும் இந்த ஐவர்களுக்கு நிறுத்த மாமா. அப்படி இருந்தாலும் பாரத போட்டு வைக்கி நாளை விடிந்தால் 17வது நாள் யுத்தகலம். 17வது யுத்தகலத்திற்கு அந்த துணியின் பட்சத்திலிருந்து அந்த குருஷேத்திர பீடத்திற்கு யார் வர போகிறார்? இந்த பாண்டவ பட்சத்திலிருந்து யார் போக வேண்டும்? கௌரவர் பக்கம் என்று வரக்கூடியவர் யார் தெரியுமா? அங்கிலேசாதிபதி கர்ணன். சவால் சரி. அதனால நீங்க யார் போறது என்ன செய்யறதுங்கிறத நீங்களே முடிவு செஞ்சீங்கப்பா. ஆமா, இந்த ஆண்டவன் முன் சென்றார், இந்த ஐவர்களுக்கு பின்னாடி வருவதுதான் வழக்கம். அதனால இந்த கண்ணன் சொல்வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசுவதில்லை. அதனால என் நீண்ட நாள் பகவன் நீண்ட நாள் எதிரி, நான் எதிரியாக உள்ளத்தில் நினைத்துக் கொண்டிருப்பவன் அந்த கர்ணன் அவனே வருகிறான் என்றால் நான் இருக்கிறேன் ஏற்பைந்து பரப்பைதான். இன்று ஒரு நாள் எனக்கு ஓய்வு கொடுங்க பாரத போர்ல. ஆமா ஆமா, நாளை இருந்தா வந்து பாத்துக்கலாம். ஆண்டவனே இப்படி சொன்னால் ஐவர்களும் என்ன செய்வது? ஐவர்களும் கண்ணன் உள்ளவரை ஐவர்களுக்கும் அழிவல் சத்தியம் செஞ்சீங்க. கண்ணன் தான் வழிகாட்ட வேண்டும். வழியில காட்டுவோம்பா மாமா. புறப்படா போகலாம் என்று சொல்லக்கூடிய என் மாமன் இன்று பின்தங்கக்கூடிய காரணம் என்ன? கண்ணன் அவ்வளவு பெரிய வீழ்த்திறமை உடையவனா? இந்த வில்லெடுத்திருந்தால் வீருக்கு ஓடி சேனைகள் 7 14 உலகிலும் அர்ஜுனன் வருகிறார் என்றால் கண்டவர் பயப்படுவார். எப்பேற்பட்ட வீரனாக இருந்தாலும் இந்த அர்ஜுனன் வரான் என்றால் சற்று நேரம் யோசித்து தான் வருவாங்க. ஏன் கர்ணன் அவ்வளவு பெரிய வீரனா? எனக்கு வீரம் இல்லையா, தீரம் இல்லையா, உச்சபல வராக்கிரம் இல்லையா, கர்ணனை வெல்லக்கூடிய வல்லமை எனக்கு இல்லையா? ஏன் பயப்படுகிறார்? வீர வீர உஜாபல பராக்கிரமம் அனைத்து இருந்து என்ன செய்வது? இன்று வரக்கூடிய கர்ணன் என்று சொல்லக்கூடிய சர்பக்கனை எடுத்து யுத்தகாலம் வந்து கேட்டான். பாப்புன்னா படையும் நடந்தோம். இந்த பரந்தாமனதற்கு என்ன விதிவிலக்கா என்ன? பாம்பனா படை நடங்களா, இந்த பரந்தாமன நடங்களா? ஆனா இந்த பாட்டியமே இருக்கிறனே நான் பயப்படவனும் அல்ல. அப்படி இருந்தா புறப்படு, போயிட்டு வா. ஆமா, கர்ணன் வருகிறான் என்ற நாள் பகவன். எனக்கு நீ சாலை மட்டும் ஓடுங்க, அப்பப்ப எனக்கு அந்த வழி மட்டும் சொல்லுங்க, பிறகு பாத்துக்கலாம். அப்படியா? சரி, இன்று பாரத யுத்தத்துக்கு நான் வந்துதான் ஆகணுமா? வருகிறான் என்று சொல்ல உடனே என் உள்ளமாகப்பட்டது நிறைந்திருக்கின்றது. ஏனென்றா மனிதனுக்கு சந்தோஷம் பாதி பலமா, அதே போல இன்று நாள் பகவனை வெல்கிறோம் என்று என் மனதிலே எண்ணம் வந்து விட்டது. புறப்படங்கள் போகலாம் மாமா. செங்கையில் கரணனில் வில்லுமேந்தி நாடவீதில் விஜயராஜன் மென்மையுள்ள மாயவன் புறமையோட்ட ஐயா சாதையடி கதமதித்த சமர்களும் புறப்படுவோம் மாமா. அறவம் இருக்கிறது அர்ஜுனா. இந்த ஆயனே பார்த்து பயப்படுறேன், இந்த அர்ஜுனன் என்ன பண்ணுவ அப்படிங்கிற. ஆமா, அன்று ஒரு நாள் என் தேடனில் என்னை மெச்சித்து சிவபெருமானே எனக்கு அருவாத்திருக்கின்றார். அப்பேற்பட்ட சிவபெருமானுடைய வடத்திற்கும் பாஸ்வராத்திரக்கனை கூட இருக்குது. அர்ஜுனனா, இந்த கல்வனை என்று நான் பார்த்துக்கிறேன். நீ பார்த்துக்கோ, நான் இருந்தா நான் இருப்பா நீ பயந்துக்கிறேன். நீ இருப்ப, நான் இருக்கணுமே மாமா. உன் உயிர் போனால் என் உயிரை கொடுத்து நான் அங்க காப்பாற்றுவோம். உயிரை கொடுத்து காப்பாத்து. ஆமா, இது நடக்கிற விஷயமா? அர்ஜுனா, சரி புறப்படு மாமா. புரிய வேண்டும்
அதற்கு மேல நின்று கொக்கரிச்சிட்டு இருக்கான் எதிரி. அப்படியே எதிரி பேரிக்காய் தின்று கொண்டிருக்கிறான். பேரிக்காயா? நீங்க என்ன சொன்னீங்க? பேரியை முழங்கிட்டு தான் சண்டைக்கு தயார்னு. சங்கு முழங்குகிறது. ஆ. போர் சங்கு. வாங்க போலாம் நம்ம. சரி. வாங்க சார். வா வா வாங்க போலாம். மாமா அச்சாலிட்டு தலமா இருக்க கூடாது. எதிரிக அதிகமா சொல்லிட்டாங்க. எந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாது. நாம அச்சாலிட்டா இருக்க கூடாது மாமா. இதோ வா. அண்ணா, நாம் போர்முனைக்கு தயார் என்று சொல்லி நம்முடைய அரவக்கொடியை நாட்டினால் இந்த அரவக்கொடியை அறுத்தெறிந்து விட்டு இந்த அர்ஜுனனும் ஆயனும் தன் அனுமக்கொடியை நாட்டி சண்டைக்கு தயார் என்று வந்து விட்டார்கள். மாமா ஜல்லிக மாமா அரவக்கொடி அறுத்து அனுமக்கொடி நாட்டி இருக்கின்றோம். அர்த்தம் பார்க்கலாம். ஆயுத துணை கொண்டு அர்ஜுனன் ஒரு மகாவீரனை போல இருக்கிறான். விடுவனா அடிக்கிற மாட்டா. அந்த அரவபானத்தை கொண்டு வருகிறான். நம்ம ஜெயமன முடியாத அர்ஜுனா என்று சொல்லிவிட்டு ராஜவா யாராவது கண்ணனரதித்தில் காணும் கடவுளை என்ன செய்வேன்? கண்ணனரதித்தில் காண கடவுளை என்ன செய்வேன்? அண்ணனை கொண்டு வந்து அமர செய்தார். அண்ணன் தான் தர்மரந்தார். பஞ்சகத்துறையன் அவன் வகுத்துட்டானால் எனக்கு இந்த அண்ணனை தான் அடித்து இந்த அத்தபுரா ஆழ்வதுண்டோ மாமா. எங்கள் அண்ணன் தருமரை தான் தந்திரமாக துறையினாகப்பட்டவன் தேரில் அமர்த்தி வந்து கொண்டிருக்கின்றார். எங்கள் அண்ணனை அடித்து எங்க அஸ்தாபுரம் ஆள்வதில்லை. அண்ணனது அஸ்தாபுரத்தை ஆள்வதற்காக தான் காடு வனங்கள் எல்லாம் சென்று காலம் கழித்து வந்திருக்கின்றோம். அண்ணனை அடித்து இந்த அஸ்தாபுரம் ஆள்வதுண்டா மாமா? இருக்கக்கூடிய ஒரு ஜென்ம எதிரியாக விளங்கக்கூடிய கருணன் பாசறையில இப்பொழுதுதான் தர்மராஜாவை பெற்று புத்தகம் போய் வர்றோம்னு சொன்னோம். அதோ அங்க இருக்கக்கூடியவன் கருணன் புத்தகத்தை நிறுத்தாத மாமா. நிச்சயமாக கற்பக ரதத்திலே இருப்பவன் கருண் அல்ல, நீண்ட நாள் பகவன் அல்ல, என் உடன் பிறந்தாரு எங்கள் அண்ணன் தர்மதான். இல்லப்பா, அவன் கர்ண மகாராஜே. நீ எத்தனை சொன்னாலும் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். அண்ணன் தருமரை பாசறையிலே பார்த்து விட்டுதான் உனக்கு நான் யுத்தம் செய்வேன். அப்படியா? சரி, போலாம். வா வா, பாசறைக்கு போய்
தரமலைக்கும் நாகம்பட்டம் தரமலிங்கம் ஏய் ஒரு சம்பளம் வாங்க ஆமா அண்ணா தர்மந்தனா தம்பி எங்க கர்ணனுடைய தலை தலை இல்லாமல் வெறும் 2 பேரும் மட்டும் வந்திருக்கீங்க கற்பகரத்திலே கண்ணனார் வருவான் என்று எதிர்பார்த்து நான் யுத்தத்திற்கு சென்றேன். ஆனால் கற்பகரத்திலே பார்க்கிற பொழுது உங்கள் முகமல்வே இருந்தது அண்ணன் தர்மதான் வந்து விட்டார் என்று சந்தேகப்பட்டதனால் பாத்திரையை பார்க்கலாம் என்று வந்தேன். அப்படியா? ஆமா. கண்ணன் தலையை கொண்டு வரவில்லையா? அரை மணி நேரம் பல தடவை சொன்னப்பா கற்பகத்தில் இருக்கக்கூடியவன் கர்ணன் தான். அண்ணன் பாத்திரையில இருக்காருன்னு 1000 தடவை சொன்னேன். ஆனா உன் தம்பி அர்ஜுனை ஏற்றுக்கல. நீ ஒரு மனிதனா? வேடிக்கை உன் கையில இருக்கிறது வில்லா இல்ல சொத்த வில்லா? வேடிக்கையில் ஆயுதம் இருந்து என்ன புண்டைக்கடா புரோஜனம்? ஒடிச்சு போட்டு போடா போடா பட்டி ஆத்துக்கு குண்டிங்க எரிச்சுட்டு போ. ஆமா நான் போய் சாவறேன் மாமா. நீயே இப்படி ஆத்திரப்படுற அண்ணா மாமா இல்ல சொத்த வில்லாடா? எங்க அண்ணன் சொல்கிறா பெண்பட வெல்லமா தமிழை கிடைக்குமா? ஆமா. வேடிக்கையில் ஆயிருந்து செயல்பட முடியுமா? ஏண்டா அந்த கர்ணனுடைய செருப்பை கொண்டு வானா அண்ணனை பார்க்கலான்னு புத்தகம் சுட்டு வந்திருக்கிறிய இதெல்லாம் வில்லா சொத்த வில்லா என்னங்க கீழே கவனிச்சுன்னா உடனே மரணமாகும். ஆடையை போடுறீங்க முட்டையினாய் கண்ணனை கொண்டுட்டு வாங்குறாங்க. இங்க வந்து என்கிட்ட நாய் பேசிட்டு நீங்களும் கேட புட்டாடு மாத்திட்டு இருக்கிறீங்க. என்னப்பா செய்வது? 6 மணி செத்து என்ன குறைஞ்சிருந்தாலும் ஒப்புக்கொள்வேன். இருக்க காண்டிபத்தை குறை சொல்கிறான். இப்பொழுது பாடத்தை எடுக்கிறேன். ஆமா உடாவது கொண்டு தர்மராஜாவை யாருக்கு முடிச்சு விட்டுவேன் வேண்டாம். இத்தனை காலமாக தர்மர் இதன் ஆட்சி ஆகட்டும் அகிலாபிஷேகம் செய்யட்டும் யுத்தகம் செய்கிறான். அவரையே மடிக்கிறேன் என்றாயே மடிச்சிட்டு நாளை அஷ்டாபுரத்தை யாருக்கு முடிச்சு விட்டுவேன்? ஆமா இந்த கருணாகப்பட்டவன் எடுத்த பானத்தை தொடுக்காமல் விட மாட்டேன். உங்க பொறுமைக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். தொடுத்த கடை வீணாக கூடாது. அக்னி பகவானிடம் அப்படி சபதம் வச்சிருக்கேன். அதனால் இதோ பாத்திரம் மீது இருக்கக்கூடிய உத்திரகம்பத்தின் மீது பானபிரயோகம் செஞ்சுட்டு தர்மராஜாவிடம் மன்னிப்பு கேட்டு புறப்படுமா போலாம். அண்ணா தம்பி தர்மரை நான் கொண்டு விட்டு பிறகு வருகிறேன். பக்கத்துல வா. கைய கொடு தம்பி. மாமா தயவு செய்து உங்க 4 கேள்வியும் முடிக்கிறேன். எப்படியாவது கர்ண தலையை கொண்டு வந்துடுறா தம்பி. போடுறவளை கொண்டு போடு. உங்களை கொண்டு போடுவான். அப்படியா? சீக்கிரமா லேட் ஆகி போயிரும். சீக்கிரமா கொண்டு போடுவாங்க. இதுக்கு இப்பயே லேட் ஆகி போச்சு. ஆமா குடல தீர்ந்து போயிரு. சீக்கிரமா வாங்க. லேட்டா போயில ரத்தத்துல உப்பு போட்டுறான். சீக்கிரமா போயிட்டு வாங்க. வாடி கம்பத்திலே இந்த பானை விட்டு புறமணம் குடிச்சாச்சோம். என்னடா ஓடுறேன் ஓடியாறேன் என்னடா இது? உன்னை பார்த்து நான் பயப்பட்டு போவனா? ஏண்டா ஏய் எப்பேற்பட்டவன் நீ யார் தெரியுமா? உன்னுகிட்ட நான் வயது போறாளா? பஞ்சக
கண்ணவண்ணா வட்டுவேன் வட்டுவேன் பரடா எங்கள் வானத்தான் உன்னை வட்டுவேன் வட்டுவேன் பரடா நீ வஞ்சகன் துறையினுக்கு அவனுக்காக படிக்க வந்திருக்கிறாயா? ஏண்டா என்னை பார்த்தா பயந்து ஓடுறங்களே? அடே அர்ஜுனா, அடே பேடி பையலே, என்னுடைய நாகாசுரனால் நீ படிவது உறுதி. ஆனா கடைசி நேரத்தில் உன்னிடத்துல சில வார்த்தைகள் பேச ஆசைப்படுறேன். ஏண்டா பாராசமனிலே பத்தினி கொண்டு வந்து அகமானம் செய்தவே, அப்ப எங்கடா போச்சுவா வீரம்? ஒரு பெண்ணை சீலியா இருக்கிறதா ஒரு வீரமணி பேச தூக்குவாளையே வீர தாடரை கொண்டீரே, உங்க வீரமா? 10 நாள் முடியாத கோழையே இவர் பாடினதில் பிழையை கண்டடையா? தெரியுமா? இவர் பாடினது தப்பு. இப்ப நான் சரியா பாடுறேன். ஓட்டு போட்டிய அரசியல் கூதி சங்கம்மா அட என்ன நடந்த போதும் கூதியில் விட்டு நானே இறக்கிட்ட தண்ணிய ஆத்துல வந்தவா அநாத புத்திரன் போட்டு என்ன குழந்தை அதிசயமாய் பெற்றுக்கள் வந்த குழந்தை நீயா? அறிவை என்னும் குழந்தையில் பெற்றுக்குள் அதிசயமாய் வந்த குழந்தை நீயும் திறமையெல்லாம் தெரிந்த திருத மைந்தர் ஒப்புக்கொண்டால் உன்னை துணைவனாக உன் துணைவையெல்லாம் கண்ட துறையன் நாடு கொடுத்தான், இருக்க இருப்பிடம் கொடுத்தான், அண்ணன் என்ற உறவு கொடுத்தான். எந்த பிச்சைக்கு வந்த கர்ணா விலைகளை பொறுப்பேனா கர்ணா? உன்னை போல வந்தவனா ஆத்தில வந்தவன் அநாத பிள்ளை. திறமையெல்லாம் கண்டு அண்ணன் என்ற உறவு கொடுத்தான். என்னத்துக்கு? என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு தேவைப்படுச்சுன்னு. ஏண்டா டேய், உலகத்திலே உறவு பல்லிலை விளைவிக்கும் பகைவனுக்காக வந்தவன் இணைந்து வந்திருக்கின்றார். கோழையை உன்னை போல நான் வந்தவனா? நான் அரச குலத்தில் பிறந்தவன்டா. ஆத்தல வந்தவன் இல்ல. என் குலத்தை பத்தியா இழிவுபடுத்தி பேசுற? ஜாதியில் வேறொன்றுமில்லை ஆட்பெண். இட்டார் பெரியோர் இடாதவர்கள் குலத்தோர். அந்த வகையில பார்த்தா நான் மேல் ஜாதி, நீ கீழ் ஜாதி. நாயே, நான் தெரிந்தவை, நீ தெரியாதவை. நான் புரிந்தவை, நீ புரியாதவை. என் குலம் தான் உன் குலம், உன் குலம் தான் என் குலம். பாட்டையா
படி வாங்கி சோறு உண்ண பையன் ஏண்டா நான் அறிந்தவனை அறியாதவன் நான் தெரிந்தவனை தெரியாதவன் உன் குலம் தாண்டா என் குலம் தாண்டா உன் குலம் என்கிறான் என்ன மாமா அர்த்தம் இது இலை குலத்தான் போய் அந்த அரச குலத்துக்கு ஒப்பாகுமா தப்பிக்க தடந்தேடுறான்பா என் குலமும் உன் குலமும் ஒண்ணுடான்னு சொன்னா அப்பவாவது இன்றைய யுத்தத்துல அர்ஜுனன் விட்டுட்டு போவானா அப்படின்னு தப்பிக்க தடந்தேடுறான் போய் சொல்லி வித்தகத்து குரு கட்டு சாபம் வாங்கின கோலை அடி அர்ஜுனா உன்னுடைய ரதத்தை நான் பின்னுக்கு தள்ளுவதும் என்னுடைய ரதத்தை நீ பின்னுக்கு தள்ளுவதும் ஏன் நெடிக நேரம் உன்னோட போர் செய்யணும் ஒரே ஆசிரத்தினால் உன் சிரத்தை அறுக்கிறேன் ஆதிசேனா அரசே ஐயப்பா கவிதைக்கு சாலைகள் அவனுடைய சிரத்துக்கு வேண்டாம் அவன் சிரசுக்கு குறி வைக்காதே அவன் மார்பில் சொல்லக்கூடிய மத்திய பகுதிக்கு குறிவை வெற்றி தோல்வி எனக்கும் அர்ஜுனனுக்கு சேர்ந்தது உன் வேலை என்னமோ அதை மட்டும் செய் நான் சொல்வதை கேள் அங்கே ரதத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவன் கண்ணன் சூழ்ச்சிக்கார கண்ணன் நானும் அவனும் ஒரு குருவிடத்தில் வெற்றி கற்றோம் பாம்பின் கால் பாம்பரியும் என்று சொல்வார்கள் நீ அவன் திரசுக்கு குறிவைத்தால் ஏதோ சூது செய்து அவன் அர்ஜுனை எப்படியாவது காப்பாற்றிடுவான் நான் சொல்வதை கேள் மாலுக்கு குறிவை அந்த கண்ணனுடைய சூழ்ச்சி ஒன்னை விட எனக்கு நன்கு தெரியும் நீ சொல்லி நான் கேக்குறதா நீ சொல்லி நான் கேட்பனா ஏய் கழுத பாத்த குறவனுக்கு தெரியும் குறவ பாத்த கழுதைக்கு தெரியும் நீ ஒரு குறவா ஒரு கழுத அதனால சாரதியை மட்டும் ஓட்டு அவன் மாலுக்கு குறிவை அர்ஜுனனை எப்படி வீழ்த்துவது எனக்கு தெரியும் நீ எனக்கு புத்தி புகட்ட வேண்டிய அவசியம் இல்லை அவன் தலை அறுக்கிறத தான் என்னுடைய சபதம் அதனால அவனுடைய சிரத்துக்கு தான் குறிப்பாப்பேன் அந்த தாயர் ஆமா காசு கொடுங்க பாவம்
ஓ மாயவா அந்த பாம்பு கடையை பார்த்தா ஒரே அடியாக அழுது கொண்டு வருகிறே என்ன செய்வேன் அந்த பாம்பு கடை மீது விரைவாகப்படுத்த சாமி எங்க அர்ஜுனுடைய சிரம் இதோ கொண்டு வந்து விட்டேன் பாருங்கள். அர்ஜுனுடைய சிரத்தை விட்டு அவனுடைய மணிமகடத்தை மட்டும் கொண்டு வந்திருக்கிற ஐயா, சட்டேனும் தவறு நடந்து விட்டது. அதனாலே மறுகடை தொடுங்கள். அர்ஜுனன் சிரம் எங்கிருந்தால் அவன் சிரத்தை எடுத்து வருகிறேன் 8 நொடிக்குள். ஆதிசேனா ஐயா, ஒரு கடைக்கு மறுகடை விட வேண்டாம் சத்தியத்தை பெற்றால் என் தாய் சுவாமி, ஒரு கடைக்கு மேல் மறுகடை விட மாட்டேன். நீ மேல் எனக்கு நீ பயன்பட மாட்டாய். சரி, உன் இனத்தோடு இனம் சேர்ந்து பிழைத்துக்கொள். ஐயா, என் இனத்தோடு இனம் சேருவதை விட பாலுண்ட வீட்டுக்கு பாதக நினைச்சிட்டேன், சோறு போட்ட வீட்டுக்கு துரோகம் நினைச்சு விட்டேன். என் இனத்தோடு இனம் சேருவதை விட உங்க காலிலேயே நான் உளுந்து சாவறேன். சல்லிய மாமா, என் நாகக்கணையை பத்தி அவசியம் இல்லை. சாரதி உலக சொன்னேன், நாகக்கணையை அவன் சிரசுக்கு குறிவைக்க மார்புக்கு குறிவை என்று சொல்லி இந்த கண்ணன் சூழ்ச்சியால அர்ஜுனன் தப்பித்து விட்டார். வேண்டாம் கர்ணா, இது முறையாக கேட்கிறேன். இந்த கிரிக்கக்கூடிய நாகரத்திரத்தை மறுகணைத்தோடு அர்ஜுனன் என் தாய்க்கு சத்தியத்தை கொடுத்துட்டேன், மறுகடை கொடுக்க மாட்டேன். தாயா, உனக்கு தாயா? அதே கண்ணா, ஆட்சியில வந்த அனாதை படமே, உனக்கு எங்கிருந்து வந்தா தாய்? எங்கிருந்து வந்தா தாய்? தாய்க்கு சத்தியம் செய்து விட்டானா மறுகடை தொடுக்க மாட்டானா? பாம்பை நாகக்கணை எடுத்து மறுகடை தொடுக்க முடியுமா முடியாதா? சல்லிய மாமா, வார்த்தை அதிகமாக போகிறது. வேண்டாம், சாரதி ஓட்டு நெஞ்சிலே துணிவு இருக்குது. அந்த அர்ஜுனனை என்னால் வீழ்த்த முடியும். இந்த 17ஆம் நாள் சண்டையும் மன்னன் எண்ணி அந்த துரியோதனன் மனக்கோட்டை கட்டியிருக்கிறான். அண்ணன் கண்ணன் எப்படியாவது வெற்றியோடு வருவார் என்று சொல்லி இந்த நாகாத்திரத்தை என்று உன்னால் அத்தனை வெற்றி கொள்ளவே முடியாது. நாகாத்திரத்தை மறுகடை தொடு. தினம் துரோணரும் ஆண்ட பிறகு 16ஆம் நாள் சண்டை முடிந்துவிட்டு இத்தோடு சண்டையை நிறுத்தி வரலாம். மீண்டும் யாரையும் இழக்க வேண்டாம் என்று சொல்லி தருமன் நேற்று சண்டை நிறுத்தலாம் என்று சொல்லி தூது விட்டான் துரியோதனனுக்கு. அப்போ துரியோதனன் என்ன தெரியுமா சொன்னான்? வேண்டாம், சண்டை நிறுத்த வேண்டாம். நாளை இருக்கக்கூடிய 17ஆம் நாள் சண்டையில அண்ணன் கர்ணன் இருக்கிறார். கர்ணனை முன்ன வைத்து இந்த சண்டை எப்படியாவது வெல்ல என்று சொல்லி அந்த தூது வந்தவருக்கு சொல்லி இருப்ப உன்னை நம்பி கண்ணா, அப்படி உன்னை மலை பருவதம் போல் நம்பி இருக்கிறார் துரியோதனன். துரோகம் செய்யாதே, ஒரு வீட்டுக்கு துரோகம் செய்யாதே. மறுகடை தொடு. சல்லிய மாமா, அர்ஜுனனை எப்படியும் என்னால் வீழ்த்த முடியும். சாரதி ஓட்டு அர்ஜுனோடு போர் செய்யணும். நாகமாகப்பட்டது 3 துண்டாக அறுபட்டு கிடக்கும் பொழுது கூட இந்த 3 துண்டில ஒரு பகுதியை எடுத்து மறுகடை தொடுங்கள். அந்த அர்ஜுனன் அதல விதனம் சிதறம் என்று சொல்லக்கூடிய 14 மூலத்தில் இருந்தாலும் சரி அவன் சிரத்தை கொண்டு உங்கள் பாதத்திலே போடுகிறேன் என்று சொல்லி நாகக்கணை பேசுகிறது. அந்த நாகக்கணைக்கு இருக்கும் நன்றி கூட உனக்கு இல்லையா? கர்ணா, மறுகடை தொடு. அந்த அர்ஜுனன் சிரத்தை எப்படியாவது கொண்டு வந்து இன்றோடு சண்டை புரியும். கல்லிய மாமா, சாரதி ஓட்ட முடியுமா இல்ல முடியாதா? நன்றி கட்டவனே, போல ஒரு குலதுரோகினை கண்டவே கிடையாது.
அப்படிப்பட்ட மாவீரன் உன்னை நம்பியா துரியோதனன் 17 சண்டையை நம்பிக்கை வைத்து அனுப்பினான். ஏய், பால் உன்ன வீட்டுக்கு பாதகம் நினைத்து விட்டாய், சோறு உண்ண வீட்டுக்கு துரோகமே நினைத்து விட்டாய். மறுகனை தொடுக்காமல் போன நீ இனிமேல் இப்படிப்பட்ட நன்றி கட்டவனுக்கு ரதத்தை செலுத்துவதை விட உனப்பே இப்படிதான்டா இருக்கும். அதனால இனிமேல் நான் உனக்கு ரதம் செலுத்த மாட்டேன். நீ எக்கடியாவோ சபர்களத்துல சல்லி ஓடிவிட்டான். என்ன செய்வது? நானே ரதத்தை செலுத்தி அர்ஜுனோட போர் செய்கிறேன். ஏ கண்ணா, ஏண்டா என்ன வெல்லவானாக நினைப்பேன்? ஏண்டா என் பக்கத்தில் இருப்பதியா? ஏ கண்ணா, என்னங்க அந்த மலத மாய கண்ணனோ என் அருகில் இருக்க. என்னங்க அச்சனை ராஜா எந்த பாரல் எந்த மாய கண்ணனோ என் அருகில் இருக்க. எந்த பாதிவன ராஜா ஏய் கர்ணனுடைய கற்பகரதமா பூமியில் இறங்கி விட்டது. உச்சம் கொடுத்து தூக்கிட்டு இருக்கான். இதுதான் தக்க சமயம். ஆத்திரத்தை போட்டு உன்னுடைய சபதத்தை நிறைவேற்றிக்க. தர்ம யுத்தம் செய்ய வேண்டும். தர்ம யுத்தம் செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த வாணி மேல் பானபிரகம் செய்யக்கூடாது. கோல் கொடுத்து தூக்கு மேல் பானபிரகம் செய்தால் நீதி ஆகுமா? ஆமா. யுத்த தர்மத்தை பத்தி நீதான் தெரியும், மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியாதா? முதல் நாள் யுத்தத்திலே உன் தாத்தாவே யுத்த தர்மத்தை மீறிதான் யுத்த தர்மம் செஞ்சாரு. 13வது நாள் யுத்தத்துல நிராயுதபாணியா இருந்த பிள்ளை அபிமன்னனு கை வேற கால் வேறைய முன்ன வேறைய துண்டிச்சாங்களே, அப்ப கர்ணனுக்கு தெரியாத யுத்த தர்மமா இல்ல வில்லாசிரியருக்கு தெரியாத யுத்த தர்மமோ, துரியோதனனுக்கு தெரியாதா யுத்த தர்மம், சைந்தவனுக்கு தெரியாதா யுத்த தர்மம், ஜகடிக்கு தெரியாதா? இப்படிப்பட்டவர் எல்லாமே யுத்த தர்மத்தை மீறிதான் யுத்தம் செஞ்சிருக்காங்க. சபதம் நிறைவேறணும்னா கற்பகரதத்தை எடுத்து நிறுத்திட்டானா சபதம் நிறைவேறாது. சபதம் நிறைவேறினா இதுவே தக்க சமயம். தர்மநீதி பார்ப்பதற்கு காலம் இல்ல. கொடுமானத்தை இருக்கிறார். ஆண்டவன் வாக்கு என்று அத்திரி வாக்கு மாதிரி ஒரு போர்கிறேன் மாமா. அன்று ராஜசபையில் சபதத்தின்படி மயிர்களுக்கு ஒரு கடை தொடுத்து மற்றொரு ஆச்சரியமானத்தால் மயிர்களுக்கு ஒரு கடை தொடுத்து உயிர் போகல. அவன் குறையில்லாத தர்மம் செய்தவன். தர்ம தேவதை அவன் உடலை விட்டு உயிர் போகாம தர்மம் தலைய காத்துக்கிட்டு இருக்கு. அத வாங்குற வேலையை நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் அந்த பக்கம் அப்படி ஆகட்டுமா? அடி அர்ஜுனா, ஒரு நிராயுதபாணி மேலியா பானத்தை போடுவது? இதுதான் உன் வீரமா? இப்படித்தான் உன் குரு உனக்கு சொல்லி கொடுத்தாரா? கேடு கட்டவனே. ஆனா கேளும் சபையோர முக்கியமான ஒரு விஷயம். மயிர்காலுக்கு ஒரு பானமாய் தெரித்தும் கர்ணனுடைய உயிர் ஏன் போகவில்லை? பகவான் நான் கர்ணனுடைய உயிரை எப்படி வாங்குறார்? இது பார்ப்பது ஒரு மோட்சம். பகவானுடைய பாதத்தை போய் சேருவோம் அப்படிங்கிற ஒரு அகிதியம். ஒரு 15 நிமிஷம் அமைதி காத்து இத முழுமையா நீங்க தெரிஞ்சுட்டு போகணும். அடே அர்ஜுனா, ஐயோ எனக்கு ரத்தம் பெருகுது ஐயா, ஐயா ரெண்டு போகுது ஐயா.
இன்னும் சிறிது நேரத்தில் எப்படி நஷ்டமடைய போகிறது இந்த வேலையில யாரோ ஒரு பிராமணர் இந்த பிணக்கூட்டலாம் காலாடி தள்ளி நீங்க வருவது போல் தெரிகிறது. வாங்க சாமி வாங்க பத்தே மயிர்காலுக்கு ஒரு பாலமாய் தரித்து நான் நிமிர்ந்து பேச முடியும். அம்மா ஒரு 5 ஒரு 10 நிமிஷம் அசாம இருங்க. அப்படியே உட்காரு. 10 நிமிஷம். என்னால நிமிர்ந்து கூட உன் முகத்தை பார்க்க முடியல. ஆனா எனக்கு அதிக தண்ணீர் தாகம். என் தாகம் தணிந்தா உன் முகத்தை பார்த்து நான் பேசுவேன். ஐயா அஞ்சு தேசம் போயிருந்தேன். கற்பகரதமேறி யுத்தகலம் போயிருக்காரு கர்ண மகாராஜன் சொன்னாங்க. அதனால கற்பகரதத்துல நீங்க சாஞ்சிருக்கீங்க. கர்ண மகாராஜன் நீங்க தானே? தேடி வந்த கர்ணன் நானேதான். பயிர்களுக்கு ஒரு கடைதோட சேர்த்து வேகம் எல்லாம் ரத்தம் வெள்ளமா இருக்கு. நிமிர்ந்து பேச கூட சக்தி இல்லாம இருக்கீங்க. கலை தெளிந்தா வந்தது யாரு என்னன்னு விசாரிக்க முடியும். கலையாட்டம் சொல்றியா? சரி கர்ணா, வாழ்க்கையில யாருக்கேனும் அன்னதானம் செஞ்சிருக்காயா? சுவாமி கர்ணா, எனக்கு மனைவி நேரல. சரி சொர்ணதானத்தை தான் வழங்கினேன் தவிர நான் அன்னதானம் யாருக்கும் வழங்கியது கிடையாது. அன்னதானம் செய்வதற்காக யாருக்காவது உதவியாவது செஞ்சிருக்கியா? போன தக்கன வீட்டை விரலீட்டி காட்டிருக்கிறேன். இதோ விதர்ண மகாராஜன் கூழ் படைக்கிறாரு, அங்க போனா நீங்க வயிறார அமர்ந்து உண்ணலாம் அப்படின்னு சொன்னது உண்டு. வந்த ஒரு பரங்களுக்கு வயிறு நிரம்ப மரியாதை காட்டியிருக்க. ஆமாங்க நிச்சயமா. அதனால எந்த விரலை நீட்டி அதோ விதர மகாராஜன் குடிசையில கூலவிரதம் படைக்கிறார், போனா பசியாரி போலான்னு காட்டினியோ அந்த விரலை உன் வாயால வைத்து சப்பனா அவன் வழியா ஜலம் சுரந்து உன்னுடைய தாகம் தனியும். தாகம் தணிந்தது. ராமனா, உன்னை பார்த்தா ஒரு ஏழை அந்தனர் போல் தெரிகிறது. அச்சாடி வந்ததொரு ஜாதி என்னோ இந்த ரத்த வெள்ளத்தில எந்த பிராமணனும் நடந்து வர மாட்டா. நீ
என்ன தேடி வந்த விஷயம் அண்ணா, உன்னை தேடி வந்தது யாகசம் பெற்று போகலான்னு வந்திருக்கம்பா. வேற எதுவும் இல்ல. தர்மம் சுவாமி, உயிர் போகும் நேரத்திலேயும் தர்மம். நான் பெருமைப்படுகிறேன் சுவாமி. கேட்ட தர்மத்தை இல்லை அல்லாத வாரி வாரி வழங்கிய வள்ளலுக்கு எத்தனையோ சத்துருக்கெல்லாம் ஒன்று சேர்ந்து என் ஆச்சா மரம் போல் இந்த சமர்கலத்திலே சாத்திட்டாங்க. அப்படிப்பட்ட கொடைவள்ளல் மாமேதை கருண மகாராஜனுக்கும் சத்துருக்களா? இப்பேற்பட்ட கொடைவள்ளலுக்கு சத்துருக்கள் இருக்கிறார்களா? என்னை யாரார் ஒன்று கூடி இந்நிலைக்கு ஆளாக்கினார் தெரியுமா? எனக்கு வந்தானல்லோ, எனக்கு சந்திராதி. என்னுடைய வில்வத்தை தக்க நேரத்தில் தகாத போகட்டும் அப்படி என்று சாபத்தை கொடுத்தார். அவரே எனக்கு ஒரு சத்ராதி. நான் வழங்கப்பட்ட நாகபானம் ஒரு கணைக்கு மறுகணை விட வேண்டாம் மகனே என்று சத்தியத்தை பெற்றால் என் தாய். அவளும் எனக்கு ஒரு சத்ராதி. கூடி வாழாத என் மனைவி பொன்னுருவி அவளும் எனக்கு ஒரு சத்ராதி. ஆனா எங்க ஸ்ரீமந்த நாராயண கோவிந்தா கழிச்சுட்டு ஃபுல்லாக மில்ல ஓரமாக
காதிலே இருக்கிற குண்டலத்தையும் மார்பிலே இருக்கிற கவசத்தையும் தானமா பெற்றான் இந்திரன். அவரு எனக்கு ஒரு சந்திராதி. இதுக்கெல்லாம் உடந்தையாக இருந்த என் ஸ்ரீமந்த நாராயணன் இப்படி எல்லாம் சந்திராதிகள் இருக்க இந்த சதிகால உலகத்தில் நான் வாழ முடியுமா? என் கதை இருக்கட்டும். நீ வந்த விஷயம் ஆகாசம் பெற்று போக வந்தேன். சாமி, அண்ணா, நீ 5 தேசம் வந்திருந்தா உன் தலைமுறைக்கும் அழியாதபடிக்கு உனக்கு அள்ளி அள்ளி கொடுத்திருப்பேன். கேட்ட தர்மத்தை இல்லை என்றாவது கொடுத்த கர்ணன் இப்பயும் உனக்கு இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா என் முத்து கிரீடத்தையும் என் பொன்முடிகளையும் தருகிறேன். தானமாக பெற்றுக்கொள். அண்ணா, கோடி பொன் கொடுத்தாலும் பொருள் இல்லாது கொற்றவரே என்ன கேடுப்பா. கோடி கோடியா பொன்பொருள் கொடுத்தாலும் அது நிலையில்லாதது. எனக்கு பொன்பொருள் பிறவி எதுவும் தேவையில்லை. நான் உன்னை தேடி வந்தது இவ்வளவு காலமா வந்தவருக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாம தான தர்மங்களை வாரி வாரி கொடுத்தியே, அந்த தர்மத்தை எல்லாம் எனக்கு தாரை வார்த்து கொடுத்தா நான் மாண்டாலும் நாளை மோட்சம் போய் சேருவேன். இந்த மேலே பொன்பொருள் கொடுத்தாலும் நான் கல்யாணம் பண்ண போறேன், குட்டிகளை பத்துக்க போறேன். பொன்பொருள் எனக்கு எதுவும் தேவையில்லை. பிராமணா, இதுவரை செய்த தர்ம தானங்களை உனக்கு தாரவாத்து கொடுக்கணும். உனக்கு தாரவாத்து கொடுக்க வேண்டும் என்றா ஜலம் வேணும், அதுக்கு எள்ளு வேணும். இப்ப நமக்கு இந்த இடத்துல இருக்குதான் எள்ளும் நீரும் ஒரு பணமும் இருந்தாதான் ஒருத்தருக்கு தாரை வார்த்து கொடுத்தா அது அவங்கள போய் சேரும். வர்ற வழியில ஒரு களத்துல எள்ளு அடிச்சுட்டு இருந்தாங்க. பரம்பரையா வர்ற பிராமணர் இருப்பா, எள்ளு கொடுங்க அப்படின்னு கொடுத்தாங்க. அது வாங்கிட்டு வந்தது. ஒரு பணமும் நம்ம கிட்ட கைவசம் இருக்குது, ஜலத்தானே இல்ல. சரியா ஆபத்துக்கு பாவம் இல்ல. தன தர்மங்களை எல்லாம் வந்தவருக்கு இல்லைன்னு சொல்லாம தர்மம் செஞ்ச இப்படிப்பட்ட புண்ணியவாளனுடைய ரத்தத்தை தான் நம்ம தானமா நினைச்சு தண்ணீரா நினைச்சு நாம வாங்கிட்டா என்ன? அதுவும் கரெக்ட் தாங்க. அதான் கொண்டு வரேன். அதையே ஜலமா வச்சு செய்த தர்மத்தை எல்லாம் எனக்கு தாரை வார்த்து கொடுத்திருக்கேன். பிராமணா, நான் இதுவரை செய்த தர்ம தானங்களை உனக்கு எள்ளும் தண்ணியமாக தாரவாத்து கொடுத்துட்டேன். சுவாமி, அந்த என் திரேகத்திலிருந்து முடுங்கியப்பா அந்த பானத்தை கொடுங்கள். ஆச்சரிக்க பானம். இந்த ஆச்சரிக பானத்தை தெரிந்தவர்கள் ஏகலைவர் ஒருவன் செத்துட்டான். அவன் நோய் வாய்ப்பட்டு இறந்துட்டான். இரண்டாவது தோணர், அவரும் 16வது நாள் யுத்தத்துல செத்துட்டாரு. நேற்று நடந்த சண்டையில உருவாகி தோணர் மடிந்தார். இன்னொன்னு அர்ஜுனை. ஆனா அந்த அர்ஜுனை இப்படி பிராமண ஏழை பிராமணை போல கையேந்து நிக்க மாட்டான். ஆனா நீங்க ஸ்ரீமந்த நாராயணா, கோவிந்தா,
மகன் தானே. அந்த பாண்டவர் மேல் இருக்கும் பாசம் என் மேல ஏன் இல்லாத போய்விட்டது. எல்லாத்த மக்கள் தான். நீ சேர்ந்த இடம் சரியில்லை. விதி பயன். விதிய மாத்த எந்த நாளும் ஆகாது. நான் சேர்ந்த இடம் சரியில்லை. ஆமா, சிறிது நேரத்தில் என்னுடைய உடலை விட்டு என் உயிர் நீங்க போகிறது. ஆமா, ஐயோ நான் செத்து நல்ல அந்த பகவானுடைய திருபாதத்தை நான் பார்ப்பது என கொடுத்து வைத்தவை. ஆனா உன்னுடைய விஸ்வரூபத்தையும் நான் பார்க்க ஆசைப்படுகிறேன். அர்ஜுனன் காலடியும் அமர்ந்து கூட அவனுக்கு ஓட்டுனேன். உடலும் உயிரும் போல வாழ்ந்தவங்க ஆயனம் அர்ஜுனன். அந்த அர்ஜுனன் கூட இந்த திருமாலுடைய திருவுருவத்தை பார்த்ததில்ல. இதோ உனக்கு 4 கரத்தோடு பஞ்ச ஆயுதங்களோடு இதோ பகவான் நாராயண ஸ்வரூபத்தை காட்சியளிக்கிறேன். என்ன சாமி பாதம் சேர்த்துவியா மாமா? கர்ணா, உனக்கு 4ஆம் பதவி இச்சென்மத்தில் இல்லை. ஏன் தெரியுமா? தானங்கள் என்பது 32 தானம். அனைத்திலுமே சிறந்தது அன்னதானமே. மனைவி வாய்க்காத காரணத்தினால மற்றவருக்கு அன்னதானம் செய்யாமல் இருந்த இச்சென்மத்துல. அதனால் இந்த ஜென்மத்துல உனக்கு 4ஆம் பதவி கிடையாது. அடுத்த ஜென்மத்தில் நீ திருதுண்ட மக்களாக பிறந்து அன்னம் அடங்கட்டி அன்றாடம் 1000 பேர்களுக்கு அன்னம் பரிமாறுவ. அடுத்த ஜென்மத்திலே உனக்கு 4ஆம் பதவி கிட்டும். இச்சென்மத்தில் இல்லப்பா. எனக்கு இன்னொரு ஆசை. ஐயோ நான் செத்து மணி தரட்டு